ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெறும் வாழைப்பழம் இருந்தாலே போதும், நம்ம இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸில் வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த வாழைப்பழத்தை மிக்ஸி பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து எடுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்ணியுமே வந்து ஆட் பண்ணல. அந்த வாழைப்பழமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதோடய ஈரத்தன்மை போய் நம்மளுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி ஃப்ரை பண்ணி வரணும். அது நல்லா வந்து வாசனை விட்டு வரணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவு சீனி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க சுகர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், தேங்காயிலையும் இருக்கும். ஸோ அதனால் சுகரை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து மெல்ட் ஆகணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பண்ணாலே லைட்டாக வந்து மெல்ட் ஆகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையுமே வந்து உருண்டை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம லைட்டாக வந்து ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட் பவுடர் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஸோ இதுதான் ஸ்டஃபிங்கு. வச்சுட்டு நம்ம இதை அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு மாவு ஓரமாக கார்னரில் வந்து எடுத்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி வச்சு நம்ம மடக்கி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஷேஃபாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இட்லி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே ஈஸியான கொழுக்கட்டை ஒரு ரெசிபி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.